முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நியூஸை மீடியா, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் சரி, இல்லை மீடியா நம்ம செய்தி ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுலையுமே பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு விவாதமோ எதுவுமே நடத்தலை. அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது எதனால் நடக்குது, இது தமிழ்நாடு காவல்துறையோட மெத்தனை போக்கா, இல்லை தமிழ்நாடு அரசோட மெத்தனை போக்கா, இது எதனால் நடக்குன்ற எந்த ஒரு டிபேட்டுமே பார்க்கல, நியூஸே பார்க்கலங்க. ஒரு நாள் 2 நாள் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விஜய் போராட்டம் நடத்துகிறாப்புல அதை அந்த ஆள் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, திராவிட கழகத்துலேருந்து என்ன மாதிரியான நெகட்டிவ் நிகழ்வுகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்குதோ அதை எதையுமே கவரேஜ் பண்ணுறது கிடையாது இந்த மீடியா. என்னென்னா, ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் அந்த மீடியா இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணுறான். இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன? பெண்களுக்கு இப்போ முக்கியமாக இன்னொன்று சொல்லப்போனால், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையாக தான் அந்த தமிழ்நாடே இருக்குது. நான்லாம் ரீசெண்டாக அந்த நியூஸ்லாம், இந்த தூத்துக்குடியில் நடந்த நியூஸ்லாம் க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன். நார்த் இந்தியாவில் இல்லை அதர் கண்ட்ரியில், அந்த மாதிரி நாடுகளில், வெளிநாடுகளில் அந்த மாதிரி நியூஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சைக்கோத்தனமான நடவடிக்கைகள் பண்ணுறதுலாம் வெளிநாடுகளில், இந்த நார்த் இந்தியன் சைடு ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். க்ரைம் ஸ்டோரி நம்ம பார்க்குறோம். இது நம்மளுக்கு நியர்பை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறப்போ நம்மளுக்கு பயமாக இருக்குது.